வணக்கம். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரத்தை பற்றி இதுவரை பார்க்காத தகவல்களை நம்ம பார்க்கலாம். அதாவது கேட்டை பார்த்தோம் அப்படின்னா புதனுக்குரிய நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் தான் கேட்டை. கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்ற ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் கோட்டை கட்டி ஆள்றாங்களோ இல்லையோ, கோட்டையிலிருந்து ஆட்சி செய்பவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள். மன தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இயல்பிலேயே நல்ல குணங்கள் பெற்றிருப்பாங்க. ஆனாலும் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படவும் செய்வாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்பீர்கள். எப்போதும் மலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரே இருப்பாங்க. செல்வம் சேர்ப்பதில் துடிப்புடன் செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் சில நேரத்தில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப கிடைத்த அளவில் மன திருப்தி அடைந்து விடுவீர்கள். அடிக்கடி மற்றவர்களிடம் உங்களை பற்றி பெருமை பேசுவீங்க. அடிக்கடி எதையாவது குறித்து கொண்டே இருப்பீர்கள். சில நேரத்தில் விரக்தியுடன் காணப்படுவீர்கள். மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யாமல் சுயமாக தொழில் செய்து பணம் ஈட்டுவீர்கள். உறவினர்களால் ஏமாற்றத்துக்குள்ளாகி வருத்தப்படுவீங்க. மற்றவர்கள் செய்த உதவியை கடைசி வரை மறக்க மாட்டீர்கள். சுயமாக சிந்தித்து செயல்படுவர்களாக இருப்பீங்க. நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாகவும் இருப்பீங்க. அமைதி விரும்பியாக இருப்பீங்க. எப்போதும் சமாதானத்தை விரும்பும் நீங்கள் சண்டை நடக்கும் இடத்திலிருந்து உடனே விலகிவிடுவீர்கள். ஏன்னா சண்டைனா உங்களுக்கு பிடிக்காது. மற்றவர்களின் மனப்பாங்கை அறிந்து பேசுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். உங்களிடம் இருப்பதை யாரேனும் கேட்டால் சற்றும் தயங்காமல் உடனே கொடுத்து விடுவீர்கள். வருங்காலத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள். பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தினருடன் பாசத்துடன் இருப்பதைப் போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள். தெய்வ பக்தி மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம். கேட்ட 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி குரு. எப்போதும் சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். சில நேரத்தில் விளையாட்டுத்தனமாக நடந்துக்குவீங்க. உழைப்பதற்கு சளைக்க மாட்டீர்கள். மற்றவர்களுக்காக பாடுபடுவீங்க. உணவு விஷயத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்த மாட்டீர்கள். உங்கள் அணுகுமுறை மற்றவர்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்றுத்தரும். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வழிபடுவீர்கள். நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் மதிக்கும்படியான வாழ்க்கை அமைவதற்காக பெரும் முயற்சி எடுத்து சாதிக்கவும் செய்வீர்கள். அடுத்து கேட்டை 2ஆம் பாதம் பார்க்கலாம். கேட்டை 2ஆம் பாதம் பார்க்கும்போது நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி சனி. நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள். குடும்ப பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து முடிவெடுப்பீர்கள். முன்கோபத்தால் அடிக்கடி மற்றவர்களின் மனதை புண்படுத்திவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பீர்கள். எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் அளவிற்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது. கல்வியறிவு இல்லை என்றாலும் சிறந்த சிந்தனையாளராக இருப்பீர்கள். எந்த வேலையும் திருத்தமாக செய்ய நினைப்பீர்கள். எப்போதும் நண்பர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். தந்தையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்தது கேட்டை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி சனி. கேட்டை 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் கும்பசனி ஆவார். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீர்கள். எப்போதும் சாந்தமாக இருப்பவர்கள். அடிக்கடி சண்டை சச்சரவுகளை கண்டால், அதாவது சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சுன்னா விலகிடுவாங்க. விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கல்வியில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதிக்கவும் செய்வீர்கள். காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். மற்றவர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பின்னால் நின்று முதுகில் குத்துபவர்களை கண்டால் வெறுத்து ஒதுக்குவீர்கள். ஆடு மாடு போன்றவற்றை பிரியமுடன் வளர்ப்பீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேச மாட்டார்கள். உள்ளத்தில் உள்ளதை ஒளிவு மறைவின்றி பேசுவீர்கள். சமைத்த உணவுகளை விட இயற்கை உணவுகளையே அதிகம் விரும்பி உண்பீர்கள். அடுத்து கேட்டை 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி குரு.
அன்பும் கனிவும் மிக்கவர்களாக இருப்பீர்கள். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீர்கள். ஒழுக்கத்தில் கண்டிப்பாக இருப்பீர்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று கராராக பேசுவீங்க. மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. வெளியிடத்தில் உங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுவீங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக பேசி நடந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். எப்போதும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீர்கள். ஆன்மீக அறிஞர்களின் தொடர்பு உங்கள் மனதை பண்படுத்தும். அதிகார பதவியில் இருப்பவர்களிடம் நட்பும் அவர்கள் நன்மைகளும் ஏற்படும். வீடு வாகனம் என்று அத்தனை வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள், ஸ்ரீ முருகப்பெருமான். அணிய வேண்டிய நவரத்னம் மரகத பச்சை. வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் ஸ்ரீ முஷ்ணம் குன்றக்குடி. நன்றி, வணக்கம்.